Taste the Daily. மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுகவில் இணைந்தவர்கள் பொதுச் செயலாளருக்கு மலர் கொடுத்து சால்வை கொடுத்து வாழ்த்து பெற்றனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு அளித்த கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி. 6 ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் மாநிலங்களவையில் நடைபெற்ற பிரிவு உபசார உரையில் அதிமுக எம்பி சந்திரசேகரன் நிகழ்ச்சி. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரனின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அவரின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து பாராட்டு. தமிழ்நாட்டின் முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாநிலங்களவையில் என் சந்திரசேகரன் குரல் கொடுத்துள்ளதாக அதிமுக எம்பி தம்பிதுரை புகழாரம். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காததால் சென்னை நுங்கம்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் குவிந்த பெண்கள். மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியானவர்களுக்கு கிடைப்பதில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண்கள் தாசில்தாரிடம் புகார். வாக்குனா ஒன்னா இருக்கணும். ஆட்சி முடியும் போது மட்டும் எங்க ஜனங்க ஓட்டு சதவீதம் இப்ப பயந்து சொல்றீங்க. அப்ப 4 வருஷமா இங்க வட்டி போட்டு அனுப்புறியா? என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போட்டு கொடுக்குறியா? 4 வருஷமா எழுதி கொடுத்தோம்ல. நாங்க என்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறோம். அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதாக பொய்யான வாக்குறுதியை அளித்துவிட்டு தற்போது ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஏமாற்றுகிறது. 4.5 ஆண்டுகளுக்கான தொகையை வட்டியும் முதலுமாக கொடுக்கும்படி சேப்பாக்கம் தொகுதி பெண்கள் ஆவேசம். அனைத்து மகளிருக்கோனே குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபான்னு சொன்னீங்க. குடும்ப தலைவிக்கு தான் நீங்க முதல்ல சொன்னீங்க. குடும்ப தலைவியோட ஹஸ்பண்ட் வரி கட்டுறாரு, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா நாங்க இங்க வர வேலையே கிடையாது. ஓட்டு வாங்கும் போது அனைத்து மகளிருக்கு சொன்னல, எனக்கு 4 வருஷமா வரல, எனக்கு வட்டி போட்டு கொடு. இல்லாதப்பட்டவங்க வரல, ரோட்ல பழம் விற்கிறவங்க காய் விற்கிறவங்க யாருக்குமே வரல. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பத்தில் மீண்டும் மீண்டும் நிராகரிப்பதாக சேப்பாக்கம் தொகுதி மக்கள் வேதனை. 1000 ரூபாய் வராதது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் மீண்டும் விண்ணப்பிக்கும்படி அலட்சியப்படுத்துவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. 1 ரூபாய் வரலங்க இது வரைக்கும். 1000 ரூபாய் எழுதியே எங்கள் வீட்டில் வந்தால் 2 வாட்டி எழுதி கொடுத்தேன். 2 வாட்டி எழுதி கொடுத்தா 2 வாட்டியும் வரலங்க எங்களுக்கு. எங்கள் மறுபடியும் எழுதி போடு, நெட்டில் போய் பாருங்கன்றாங்க. பண்ணுறமே எங்களுக்கு கவர்மெண்ட் வருமானமா இல்லை. எங்கள் வீட்டுக்கார 5000 தானே கார் டிரைவர் சம்பளம் வாங்குறாரு. 4.5 ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை நிராகரித்துவிட்டு இப்போது தகுதி உள்ளதாக கூறுவது எப்படி? சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு நிர்வாகம் மக்களை ஏமாற்றும் வேலையில் ஈடுபடுவதாக சேப்பாக்கம் தொகுதி மக்கள் காட்டம். 4 வருஷமா நாங்களும் எழுதினே இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்றாங்க. இப்போ தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம் யாருக்குமே வரல. இந்த 4 வருஷ காசை சேர்த்து போடுவாங்களா? இதுக்கு முன்னாடி தகுதி இல்லைன்னாங்க, இப்போ தகுதி இருக்குது எல்லாருக்கும் எழுதுங்கன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுதி தான் கொடுக்குறோம், வரலிங்களே. எலெக்ஷன் நெருங்குது, அதனால இதுவும் ஒரு கண் துடைப்பா இருக்குமோன்றது தான் எங்களோட எண்ணம். விவசாய சங்கம், மீனவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களுக்கும் விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட கூட்டமைப்பினர் நன்றி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனியார் உணவகத்தை திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திறப்பு விழாவிற்கு வந்த கழக பொதுச் செயலாளருக்கு உணவக உரிமையாளர்கள் பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை அகற்றி நல்லாட்சியை வழங்குவதற்கான மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற லட்சியத்தின் 15வது நாள் பயணம் இன்று
புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுச்சி பிரச்சாரம் செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மாற்றம். வரும் 26ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் 29ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக அரசு நியமித்தது சட்டவிரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு சட்ட விதிகளையும் அரசு நிர்வாக முடிவுகளையும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. நீட் முதுநிலை தேர்வுக்கு விண்ணப்பித்த 1000க்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு. தங்கும் இடம், பாதுகாப்பு, பயண செலவு, பயண அலைச்சல் என மருத்துவ கனவை பாதிக்கும் பிரச்சினைக்கு ஸ்டாலின் அரசு மத்திய அரசுடன் இணைந்து உடனடி தீர்வு காண மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் நடப்பு ஆண்டில் 2250 மாணவர்களை சேர்ப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 1023 மாணவர்களே சேர்ந்த அவலம். இலக்கில் சுமார் 54% வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் உள்கட்டமைப்பு, ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்காமல் பள்ளிக்கான நோக்கத்தையே சிதைக்கும் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு. ஸ்டாலினின் சமத்துவ பேச்சுகள் வெறும் விளம்பர வார்த்தை என்பதற்கு சான்றாக திகழும் பெரம்பலூர் வேப்பந்தட்டையில் கோவில் தேர் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருக்களுக்கும் செல்ல மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடியாதிமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு நீதிமன்ற தலையீடு இல்லாமல் கிடைக்காத அவலம். சென்னை அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் கடந்த 6 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் மக்கள் கடும் அவல். வீடு ஒன்றிற்கு மாதம் 5000 ரூபாய் செலவில் குடிநீர் வாங்க வேண்டிய நிலை உள்ளதால் ஃபெயிலியர் மாடல் அரசு இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆங்கில ஆசிரியர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மாணவிகள் பள்ளிக்கு செல்லவே அச்சப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கல்லூரி மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வியாபாரி சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் செயல் இழப்பால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம். கள்ளக்குறிச்சி அருகே திருமண ஆசை காட்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் சமூக நலத்துறை பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் காமுகர்களின் சிறுமிகள் எளிதாக சிக்கிக்கொள்வதாக பெற்றோர்கள் வேதனை. திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பயணம் செய்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சித்த மருத்துவர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி மீது சிறிதும் பயம் இல்லாததால் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்ட நண்பனை அடித்து கொலை செய்த இளைஞர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை அருகே திமுக ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் கட்டிய வீடு இடிந்து விழுந்து 7 வயது சிறுமி உயிரிழந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நீடிக்கும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் சிகிச்சை கூட கிடைக்காமல் சிறுமி உயிரிழந்து விட்டதாக குற்றச்சாட்டு.
என்ன வேணும்னா முதல்ல அந்த கான்ட்ராக்டுக்காரங்களை கூப்பிட்டு கண்டிக்கணுங்களா. ரெண்டாவது முறையாக என்னென்னா இந்த காலி சுகாதார நிலையத்தில் எங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது, எங்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஆள் கிடையாது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மது அருந்த பணம் கேட்டு தாக்கிய சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்த காகித ஆலை ஊழியருக்கு சரமாரி அரிவாள் வெட்டு. காவல் நிலையத்தில் புகார் அளித்தவரின் விவரம் குற்றவாளிக்கு தெரிந்தது எப்படி? சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியவர்களே கூலிப்படையாக மாறிவிட்டதாக மக்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மாணவிகளிடம் ஆபாசமாக பேசிய மது போதை கும்பல்களை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மாணவிகள் மீதான பாலியல் சீண்டல்களை கண்டு அப்பா ஸ்டாலினின் மனம் வேதனைப்பட வேண்டாமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பிய பிறகும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. திருப்பூரில் தூய்மை பணியாளர்களை குப்பை எல்லும் வண்டியில் அழைத்து சென்ற அபரம். முதலமைச்சர் ஸ்டாலினின் சமூக நீதி சம உரிமை என்பதெல்லாம் வெறும் மேடை பேச்சுதான் என்று மக்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனு மீது நடவடிக்கை எடுக்க பகிரங்கமாக லஞ்சம் கேட்ட பில் கலெக்டர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைப்பதை அம்பலப்படுத்துகிறது. லஞ்சம் கேட்டு அரசு அலுவலர் பேசிய ஆடியோ. என்ன கமிஷனர் எதிர்பார்க்கிறாரா? ஆமாங்கண்ணா, கையெழுத்து போயிருச்சுண்ணா உள்ள. சரி, அதுக்கு தான் அவரு கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கறாரு பார்த்து நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அதுக்கு மேல. அதுக்கு தான் அவரு கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கறாரு பார்த்து நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அதுக்கு மேல. திமுக தேர்தல் வாக்குறுதியில் 20,000 தொடக்க கல்வி ஆசிரியர்களை நியமிப்பதாக கூறிவிட்டு 4.5 ஆண்டுகளில் 2,342 இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமே நியமனம். ஆசிரியர் பயிற்சி முடித்த ஆயிரக்கணக்கானோர் வேலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் பகுதி நேர ஆசிரியர்களை வீதிக்கு தள்ளிய கொடூரம். RCH திட்டத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேர வேலைக்கு 1,500 ரூபாய் மட்டுமே மாத ஊதியமாக பெறும் சோகம். காற்றில் கரைந்த சட்டப்பேரவை அறிவிப்பு. விடுமுறை இல்லாத சுரண்டலை நிறுத்தி நிரந்தர பணி மற்றும் நியாயமான ஊதியத்தை வழங்கிடு என தூய்மை பணியாளர்கள் கண்ணீர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் போராட்டத்துடன் இணைந்த வளத்தூர் கிராம மக்கள். ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. 20 கிராமங்களை பாதிக்கும் இத்திட்டத்திற்கு எதிராக ஏகனாபுரம் போராட்டம் 1095 நாட்களையும் தாண்டியும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி CPS ஒழிப்பு இயக்குநர் உண்ணாவிரத போராட்டம். திமுக தேர்தல் வாக்குறுதி 309 படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யாததற்கு கடும் கண்டனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திரண்ட பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி கோவிலில் மனமுருக தரிசனம்.
இந்தியாவில் விளையாட்டு நிர்வாகத்தை மாற்றியமைக்க தேசிய விளையாட்டு ஆளுகை மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல். வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்திய கிரிக்கெட் வாரியம் உள்ளிட்ட அமைப்புகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர திட்டம். புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை திடீரென 1000 ரூபாய் குறைந்ததால் நகை பிரியர்கள் நிம்மதி. 1 கிராம் 125 ரூபாய் குறைந்து 9255 1 சவரன் 74,040 ரூபாய்க்கும் விற்பனை.